என்ன போய் சமைச்சு வைற? என்ன தேடுறேன்? கை கழுவ சொம்பு தேடுறேன். ஏண்டா மாதிரி சாமி, உன்னை கையலம்பரத்துக்கு சொம்பு எடுத்து வைக்க சொல்லி எத்தனை தடவை சொல்றது? இவ்வளவு தானே வச்சிருக்கேன் சாமி. அடப்பா, என் பேட்டிக்கு எதிர்பேச்சு பேசுறாக்கும். என்ன சண்டை? கையலம்ப சொம்ப காணும். ஏண்டா வைக்கிறேன்னா வச்சேங்கிறான். அதெல்லாம் வச்சிருக்க கால் முளைச்சா போயிடும். டேய் மாதிரி பின்வாசல் வழியா மாடிக்கு போய் 4-5 சொம்ப கொண்டா. மாடிக்கு போறதுக்கு பின்வாசப்படி இருக்கா? மத்தவள அது வழியா போய்தான் வீட்டு வேலையை கவனிப்பா. மாடியில ஏகப்பட்ட பாத்திர பண்டம் இருக்கும். மாடியில ஒண்ணுமே இல்ல, அது மொட்டை மாடி. ஏண்டா அப்படி சொல்ற? மாடியில நிறைய பாத்திரம் இருக்கு. எல்லாம் இவ தாத்தா காலத்தது. சுத்தமான வெள்ளி. என்னம்மா புரியாம பேசுற? மாடியில லொட்டு ரோஸுக்கு தட்டு முடிச்சாம தான் இருக்கு. டேய், அவ வெளி மனுஷா கண்ணு பட போகுதுன்னு தான் அப்படி சொல்ற. இதெல்லாம் எங்க ஆத்து பரம்பரை சொத்து. திருடெல்லாம் உருவாகிறது இல்ல, நாமளே உருவாக்குறதான். பெரிய குடும்பம், பாரம்பரியமா வந்த சொத்து ஏகப்பட்டது இருக்கும். ஓகே, பரவாயில்ல, மரியாதை மனசுல இருந்தா போதும். உட்காருங்க. மகாதேவா, என்ன பண்ணிட்டா? தாம்பூலம் எடுத்துங்க. போட்டா போச்சு. சாப்பாடு நல்லா இருந்ததா? பேஷ், ரொம்ப பிரமாதமா இருந்தது. இந்த சாப்பாட்டை விட இந்த பரிமாறின பாத்திரம் எல்லாம் அதை விட பிரமாதமா இருந்தது. ஒரு 3-4 வாரம் இங்க கேம்ப் அடிக்கலாம்னு இருக்கேன். ஓஹோ, பேஷா தாராளமா தங்கிங்கோ. இது உங்க அகம் மாதிரி. அதெல்லாம் முடியாது, அவர் காசிக்கு யாத்திரை போகணும். ஆமா, காசிக்கு. எது? யாரு? நானா? காசிக்கு எப்ப சொன்ன? என்னைய மீனா எங்க ஆத்துல இருந்தா காசிக்கு போறதா சொன்னேல, மறந்துட்டா? சொன்னேன் இயேசுவே. இப்ப ஏசுன்னு சொன்னேடா, சேசுன்னு சொன்னேடா? சேசுன்னு சொன்னார். ஓஹோ, இப்ப எதுக்கு சேசுன்னு நினைச்சுட்டேன்? அது வந்து இந்த காசிக்கு பிளைட்ல போறேனா, நடந்து போறவன் பிளைன்ல போறனே, அதெல்லாம் அவருடைய தயவால தானே, அதனாலதான் அவர் நினைச்சுண்டேன்னு அடங்க. காயத்ரி, என் நெக்லஸ கழட்டி வச்சிருந்தேன், காணோம். யாராவது பாத்தேடா? நல்லா தேடி பாருங்க. நான் கொஞ்சம் அர்ஜென்டா சுப்ரீம் கோர்ட் போகணும், பஸ் வெயிட்டிங். நான் வேலையை அனுப்பிச்சு வைக்கிறேன். அதுக்குள்ள லோக்கல் கோர்ட் விஷயம் இருக்கு, அதை பத்தி பேசுவோம். இல்ல, கொஞ்சம் பாயிண்ட்ஸ் பொறுக்கணும் அர்ஜென்ட்டா. 2 உழுக்குனா பாயிண்ட்ஸ்ல தன்னால கொட்டும். வாங்க, ஏண்டி அவந்துற போகுது? சொன்னா கேளுப்பா. சொல்லி நிறுத்திட்டியா? என்ன ஒரு அலமாரியா இருக்கு? கூச்சமா இருக்குப்பா. திருட உனக்கு கூச்சமா? ரொம்ப திருடி இருக்க? ஏன் இந்த ஆத்துக்குள்ள வரும்போது உங்ககிட்ட என்ன ஒப்பந்தம் போட்டேன்? எந்த பொருளும் திருடக்கூடாது தானே? திருடி இருக்க நீ? ஒப்பந்தம் போட்ட அரசியல் கட்சி எல்லாம் ஒவ்வொருத்தன் கால வாரிக்கிறான். இது என்னப்பா ஒரு பெரிய சமாச்சாரமா? ஜனகிராமா, நான் கூட திருடக்கூடாதுதான் நினைச்சேன். ஆனா இந்த பாத்திர பண்டம்லாம் என்ன பார்த்து காரி நாய இதெல்லாம் யாரையும் கேட்காம எடுத்துக்கிட்டு போடான்னு சொல்லுது. அப்படியா? என்கிட்ட என்ன சொல்றது? உன் மண்டையை போட்டு சொல்றது. முதல்ல இடத்துல பண்ணி அது எப்படி இந்த வீட்டுக்கு வராம இருக்கிறது? அம்மா தான் சொல்லிருக்காங்களே பெரிய பெரிய பாத்திரம்லாம் நிறைய இருக்குன்னு. இப்ப நீ மட்டும் இங்கிறது போல இந்த ஆத்துல இருக்கிற எல்லார்ட்டையும் நீ சாம்பசிவ ஐயர் இல்லை அகஸ்டின் உண்மையை சொல்லிடுவேன். இயேசுவே, இவர் என்ன சொல்றார்? அப்படி இவர் சொன்னார்னா பாதிப்பு எனக்கு கையில இவருக்கா? சொல்லு இயேசுவே. சரி, நீ கிளம்பு. ஒரு சின்ன விண்ணப்பம். அதாவது இந்த ஆத்துக்கு நான் வரும்போது முதல்ல இந்த சும்மா தான் எடுத்தேன். அது ஞாபகார்த்தமா என்கிட்ட கொடுத்துறேன். கொல்லுறேன் போ. அத்திம்பேர போங்கன்னு சொல்லாத, போயிட்டு வாங்கன்னு சொல்லு. போங்க. இயேசுநாதர் பேசினார், அவர் என்ன பேசுவார்? நாம 2 பேரும் மாட்டிக்கு போறோம்னு பேசுவார். ஏன்? எங்க மதத்துல எவ்வளவு சாமிகள் இருக்கு, அத பத்தி உனக்கு பாட தெரியாதா? அந்த பாட்டுல எனக்கு எப்படிங்க தெரியும்? ஒவ்வொரு சண்டையும் சர்ச்சுக்கு போவோம், சர்ச்சில் ஃபாதர் இருப்பாரு. சர்ச்சு எத்தனை தடவை சொல்லுவேன்? என்ன சர்ச்சு? சர்ச் இல்ல, சர்ச். சர்ச். ஆமா, இவன் கொண்டு வச்சு தொலைஞ்சு விட்டு அது எங்க இருக்குன்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். சர்ச் எடுத்து சர்ச் சர்ச் ஆயிடுச்சு. போன்ல ஃபாதர் மேத்யூஸ்னு பேசுறாரு. அவர் யாரு? அவரே சொல்லிட்டாரே, ஃபாதர் மேத்யூஸ்னு. அவரு எங்க பேங்க்ல ஒர்க் பண்றாரு, ரொம்ப வயசானவர். நாங்களாம் அவரை ஃபாதர் ஃபாதர் அப்படிதான். சரி, அந்த வயசான ஃபாதர் நோக்கி ஏன் ஆத்துக்கு போன் பண்ணணும்? கணக்குல ஏதாவது டவுட் கண்டுபிடிச்சுப்பார். அந்த டவுட் நான் கிளியர் பண்ணிட்டு வந்துடுறேன். ஹலோ, நான் ஃபாதர் மேத்யூ பேசுறேன். ஃபாதர், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அமெரிக்காவில இருந்து உங்க அப்பா டேவிட் பேசினாரு. அவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சா? நீ ஒரு இந்து பையனை லவ் பண்ணது, மேரேஜ் பண்ணது எல்லாம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் உடனே புறப்பட்டு இந்தியாவுக்கு வரதா சொல்றாரு. ஐயோ, அவர் இங்க வர வேண்டாம். யார வர வேண்டாம்னு சொல்றேன்? ஃபாதர், ஃபாதர், நான் ஜானகிராமன் பேசுறேன். மிஸ்டர் ஜானகிராமன், உங்க மாமனார் டேவிட் இந்தியாவுக்கு வர போறாரு. ஐயோ, வேணாம் வேணாம். அவர் இங்க வந்தா என்னென்னமா ஆயிடும். எப்படியாவது தடுத்து நிறுத்த பாருங்க. அவரு இந்தியாவுக்கு வராம இருக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? நீ கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆகணும். ஐயோ, மதம் மாறுறதா? ஆமாமே, நீ நான்
வாங்கணும். ஐயா அது இல்லைங்க, எனக்கு ஏற்கனவே ஞானம் கொஞ்சம் இருக்கு. ஓ காட், அது இல்ல மேன். நீ சர்ச்சில் ஞானஸ்தானம் வாங்கி கர்த்தரோட சீடர் ஆகணும். எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, ஏமா திடீர்னு மாறணும் எப்படிமா? நோ 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 நோ, திடீர்னு மாறத்துக்கு இது என்ன அரசியல் கட்சியா? சம் பாலிடிக்ஸ். வாட்? அரசியல் கட்சி? ஓ ஜீசஸ், இந்த பையன் என்ன ஓலறானே. ஃபாதர், நீங்க பேசுங்க. மிஸ்டர் ஜானகிராமன், நீங்க மதம் மாற சம்மதிக்கலன்னா மிஸ்டர் டேவிட் நேர்ல வந்து உங்களை பாப்பாரு. ஐயோ, அவர்கிட்ட நன்னா எடுத்து சொல்லுங்க. ஒரு அக்கவுண்ட்ல இருந்து இன்னொரு அக்கவுண்ட்டுக்கு பணத்தை கன்வெர்ட் பண்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. பேங்க் மேட்டர். உனக்கு என்னப்பா ஆச்சு? நான் மதம் கன்வெர்ட் பண்றதை பத்தி பேசினா நீ பணத்தை கன்வெர்ட் பண்றதை பத்தி பேசுற. என்ன பண்றது, சில ஜென்மங்களுக்கு விவசாயம் இருக்க மாட்டேங்கிறது. நான் சொல்றத நன்னா கேட்டுக்குங்க. எல்லா அக்கவுண்ட்டுக்குமே ஒரு பேர் இருக்கு. எஸ்பி அக்கவுண்ட் எஸ்பி அக்கவுண்ட் தான், கரண்ட் அக்கவுண்ட் கரண்ட் அக்கவுண்ட் தான். மதம் மதம் முடிக்காதீங்க. நீ குழப்பறத பார்த்தா பிரமினா கதி என்ன ஆக போதோ தெரியல. போன வை. ஜானகிராமா, பெரிய அண்ணா கிட்ட பேங்க்ல வேலை செய்யறவான்னு சொன்னேன். ஆமா, பேங்க்ல தான் வேலை செய்யறவா. பேங்க்ல வேலை செய்யறவாளுக்கு எஸ்பி அக்கவுண்ட் கரண்ட் அக்கவுண்ட் தெரியாதா? எனக்கு விக்கிறது கொஞ்சம் தீர்த்து கொடு. சம்திங் ராங் நடக்குது. இனிமே இவனுக்கு போன் வந்தா நம்ம தான் எடுத்து பேசணும். வசமா மாட்டிக்கிட்டான். ஹலோ. சலாம் அலைக்கும். மலைக்கும் சலாம். டேய், நான் தான்டா பஷீர் பாய் பேசுறேன். 27 என்னாச்சு? ராங் நம்பர். இது ராங் நம்பரா? லோனுக்கு போன் சரியா வராது, நேரடியாவே போவோம். இங்க சங்கமம். ஐயோ, என்ன இது? கோகுலத்துல பிலோமினா? எலிசபெத், இந்த வீட்டை எப்படி கண்டுபிடிச்சீங்க? என்ன நீ பாந்தவங்களை வான்னு கூப்பிடாம இது ஊக்க எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேக்குறேன். பிலோமினா, நீ 12 வயசு இருக்கும்போது உன்னை உங்க அப்பா ஏன் கிட்ட விட்டுட்டு அமெரிக்கா போட்டாரு. தாயில அது பொண்ணு உன்னை நான் எப்படி எல்லாம் வாழ்த்த தெரியுமா? பிலோமினா, சொல்றது நீ கொஞ்சம் ஏன் கேளு. உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்க? நீ எவனே பேசிட்டு இருக்க? யாருந்தால்? ஆள் இல்ல, எலிசபெத். எலிசபெத்தா? மருதநாயகம் பூஜைக்கு வந்து நம்ம மாத்துக்கு வந்தாளா? ஐயோ, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல, என்ன சின்ன வயசுல இருந்து வளர்த்தவங்க எலிசபெத். நீ தான் அந்த ஜானிக்கிராம ஐயரா? என்ன மேன் இது? சில்வ போட வேண்டிய கையில சிம்பிளா ஒரு சாமி கும்பிட வச்சிட்டேன். வாங்கி கொஞ்சம் இறக்குங்க. இது பாரு மேன், உன்ன மாதிரி நான் ரகசியமா பேச மாட்டேன். நான் சாத்து போட்டு தான் பேசுவேன். ஏங்க, மீனாவுக்கு என்ன? அது மீனா இல்ல மேன், பிலோமினா. சரி, பிலோமினாக்கு என்ன பிடிச்சது? எனக்கு பிலோமினா பிடிச்சது. நான் கல்யாணம் பண்ணி நல்லா தான் இருக்கோம். இதுக்கு மேல என்ன செய்யணும்? என்ன செய்யணுமா? நீ கர்த்தரோட திருச்சபைக்கு வரணும், கிறிஸ்டினா மாறணும், உன் மேல புனித நீ தொலைக்கணும், உன் பேர் அகஸ்டினோ இல்ல ஜானனோ மாத்தணும். அந்த பேர்ல எனக்கு பிடிக்கல. இந்த பேர் பிடிக்கலன்னா வார்க்கிஸ்னு வச்சுக்கோ. முன்னாடி சொன்னதே பெட்டர். நேக்கு மதம் மாற பிடிக்கலை. என்னமே நியாயமா இருக்குது? கிறிஸ்துவ மதம் பிடிக்காது, ஆனா கிறிஸ்துவ போட பிடிக்குமா? எனக்கு தெரியாதுமே. நீ சர்ச்சுக்கு வர, மதம் மாற, நான் பாட்டு பாடுறேன். எல்லாம் இயேசுவே, எமக்கெல்லாம் என்ன ரசிக்கிற? ஆஃப் பண்ணு. ப்ளீஸ், இப்ப நீ போ. கூடி சீக்கிரமே நான் அவரை சர்ச்சுக்கு அழைச்சிட்டு வந்து மதத்தை மாத்திடுறேன். ஓகே 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 வர்கீஸ். வர்க்கீஸ், இந்த செல்வம் மேல சத்தியம் சொல்லு. நான் எதையும் தொட்டு சத்தியம் பண்றதில்லை. சத்தியம். ஓகே, God bless you, God bless you. Philomena, God bless you, my child. Okay, வர்கீஸ். ஏண்டி, எலிசபெத் இப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. நல்ல வேளை ஆத்துல எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்கா, அதனால தப்பிச்சோம். வா. ஜீசஸ். Hello. ஹலோ. God bless you, my son. ஜானகிராமா, நில்லு நில்லு. ஆமா, யாரோ ஒரு பார்ட்டி காட் பிளஸ் மை சன்னு சொல்லிட்டு போகுத. யார் அந்த அரகுர பார்ட்டி? அது செயின்ட் ஜார்ஜ் சர்ச்சுக்கு ரூட் கேட்டா நான் சொன்னேன். ஆஹா, எந்த ரூட்ட சொன்னேன்? அவ ரூட்ட சொன்னேன். நீ உன் ரூட்ட பாரு, நான் என் ரூட்ட பாக்க. வாடி. ரூட்டையா கண்டுபிடிக்கிற அந்த ரூட்ட. சிஸ்டர் சிஸ்டர் சிஸ்டர். ஏய், என்ன மணி என்ன பார்த்து சிஸ்டர்ன்ற? நான் என்ன அவ்வளவு வயசானவளா? நான் அக்கா சிஸ்டர்னு சொல்லல, தங்கச்சி சிஸ்டர்னு சொன்னேன். ஓ குட். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. உன் மூஞ்சி பார்த்தா என் தம்பி மாதிரி இருக்கிற. எங்க அப்பாவை தான் கேட்கணும். வெரி நாட்டி பாய். ஆமா சிஸ்டர், சர்ச்சுக்கு வழி கேட்டு வந்தீங்களா? யார்கிட்ட என்ன கேள்வி கேக்குறேன்? சர்ச்
சர்ச்சுக்கு நான் வழி கேட்டுடா. நான் போனது சர்ச்சில் தானே. அப்புறம் இங்க எங்க வந்தீங்க? அசியமன் கேக்குறேன். அந்த வீட்ல ஜானிக்கிராம ஐயர் இருக்கான்ல? ஆமா, ஜானிக்கிராம ஐயர் இருக்கான். அந்த ஜானிக்கிராம ஐயர் என்ன செஞ்சா தெரியுமா? என்ன செஞ்சா? கல்யாணம் சீக்கிரம் ஓடி போயிருங்க, பஷீர் பாய் உங்களை தேடி வந்துட்டு இருக்காரு. ஏய், நீ ஏன் ஓடுற? ஏய், எங்க பணம்? அடுத்த மாசம் தர்றேன். இப்படியே அடுத்த மாசம் தர்றேன்னு 6 மாசம் ஆயிடுச்சு. போன வாரம் ஒரு கார் வித்தியே, எங்க இருந்த பணம்? பாய், பணம் வந்துடுச்சேன்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டா திடீர்னு ஆள் மாறிட்டானேன்னு தப்பா நினைக்க கூடாது பாருங்க. அதனால அடுத்த மாசம் தர்றேன். இப்படி சொல்றது உனக்கு வெக்கமா இல்ல? சட்டையை உடுங்க பாய், அசிங்கமா இருக்கு. அசிங்கமா இருந்தா ஏன் இந்த சட்டையவே போட்டிருக்க? ஓ, ஸ்டாப் இட். உங்க சாண்டி அப்புறமா வெச்சுக்கோங்க. வெயில் வேற ரொம்ப ஹாட்டா இருக்குது. நான் இப்போ கோல் பீர் குடிக்கணும். பக்கத்துல எங்கன வைன் ஷாப் இருக்குதா? இந்த பழக்கம் வேற இருக்கா? எனக்கு பதில் சொல்லு, எங்க பணம்? ஆண்டி, இப்படியே போனீங்கன்னா பக்கத்து வீதியில ஜெயலட்சுமி வைன்ஸ் இருக்குதுங்க. ஒரிஜினல் சரக்குங்க, விலையும் கம்மிங்க. நல்ல பையன், நல்ல விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கான். டேய், அவங்க கிட்டயும் பணம் வாங்கிருக்கியா? அது மூஞ்ச பார்த்தா பணம் வாங்கின மாதிரியா தெரியுது. இன்னைக்கு ஒழுங்கா மரியாதையா பணத்தை கொடுக்கல, உன்னை கூட்டிட்டு போய் தொடக்கறி எடுத்துருவேன். பாய், என்ன அலட்ற? உங்களுக்கு என்ன பணம் தானே வேணும்? ஆமா, ஓடிடுங்க. நான் ஏன் ஒண்ணு கலவானு ஒண்ணு ஓடிட்டாருங்களா? அட பாவி, பணம் வாங்கி தர்றேன்னு கூட்டிட்டு வந்துட்டு கழுத்து அறுத்துட்டியடா. ஐயர்கிட்ட பணம் வாங்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது. என்ன வழி? கையை எடுங்க. என்ன மூடு இல்லையா? உங்க ஆத்துல போடுற உப்பு உரப்பு இல்லாத சாம்பார் சாதமும் தயிர் சாதமும் சாப்பிட்டா எங்க இருந்து மூடு வரும்? அதே சாம்பார் சாதம் தயிர் சாதம் தான் சாப்பிடுறேன். நேக்கு மூடு இல்லையா? வாரத்துல 6 நாள் கந்த சஷ்டி, கிருத்திகை, செவ்வாய் விரதம் இருக்கீங்க. எப்பயாவது ஒரு நாள் தான் கிட்ட வரேன். இதுக்கு பேர் மூடா? குத்தி காட்டாத. நம்ம 2 பேரும் 24 மணி நேரம் ஜாலியா இருக்கிறதுக்கு எதனா ஐடியா வச்சிருக்கியா? நேக்கு சிக்கன் மட்டன் சாப்பிடணும். அட்லீஸ்ட் மீன் கிடைச்சா கூட பரவாயில்ல. மீனா? எங்க அண்ணா இழுத்து வச்சு அறுத்துருவான் மீன் சொன்ன நாக்க. அவளுக்கெல்லாம் மீனை பத்தி ஒன்னும் தெரியாது. தெரிஞ்சது விட மாட்டான். இனிமே நீங்க என்கிட்ட வரணும்னா எனக்கு மீன் வேணும். அப்ப என்ன விட உனக்கு மீன் தான் முக்கியமாயிட்டா? நீங்க லாப்ஸ்டர் சாப்பிடுங்க. அது என்ன சிட்டுக்குருவி இல்லையமா? பெரிய எறா. ஓஹோ, பொறாதாருக்கு சிறந்ததுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எறா கொடுவா? ஏண்டி இப்படி கண்டத கடிதம் கேட்டி நான் பண்ணி போறியா? நியாயமா? இதுக்கு வேற வழியே இல்ல. எனக்கு மீன் வேணும். ஏதோ மீன் பேசிட்டு இருக்கா. சரி, வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். ஆனா யாருக்கும் தெரியாம ரகசியமா சாப்பிடணும். வாசனை கூட வெளியே வரக்கூடாது. என்ன வேணும் சொல்லு. மீன் குழம்பு, மீன் வறுவல், மீன் பொடி மாஸ் வாங்கிட்டு வாங்க. என்னடா ஜானகிராமா, என்ன மீன் பேசிட்டு? அது ஒண்ணும் இல்லைண்ணா, அண்ணனோட அவதாரத்துல 5வது அவதாரம் தான் மச்ச அவதாரம், மீன் அவதாரம். இவன் முதல் அவதாரம் மீன். அவ சொல்றதாண்டா கரெக்ட். மச்சம், கூர்மம், வராகம், நரசிம்மம், இதாண்டா கரெக்ட் ஆர்டர். அவனும் பிராமண பிறந்தாடா. ஏமா மீனா, அவனுக்கு எல்லா விஷயத்தையும் பக்குவமா சொல்லி கொடு. ஓகே? எந்தரோ மகானுபாவு. ஏங்க, உங்க சாமியே மீன் அவதாரம் எடுத்திருக்கா? ஆமா. அப்ப அத பிரசாதமா நினைச்சு சாப்பிடுறதுல என்னங்க தப்பு? விட்டா நீ என்னைய முடிக்கிற வாயமுறை. குரு 8ஆம் வீட்டிலும் சனி 7ஆம் வீட்டிலும் இருப்பதால் வேற்று மதக்காரர்களால் தொல்லைக்கு ஆளாக நேரிடும். வாங்கின கடனை திருப்பி தர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். தன்னை விட அந்தஸ்தில் குறையானவர்கள் பார்த்து எள்ளி நகையாடுவார்கள். மொத்தத்தில் சுமாரான வாரம் இது. இவ்வளவு நடந்து இது சுமாரான வாரமா? டேய் மாறி, பேப்பர்ல கண்ட மாதிரி ராசி பலன் எழுதிருக்காண்டா. அந்த பாய் இங்க எங்கன்னா வந்துட போறான்டா. என்னால ஓட முடியாதுடா. இந்த நிமிஷத்துல நீங்க கவலையே படாதீங்கண்ணா. இனிமேல் நீங்க எங்கேயும் ஓடணுங்கிறது இல்லைங்கண்ணா. நீ என்ன சொல்ல வர்ற? கடங்கார பாய அட்ஜஸ்ட் பண்ணிட்டியா? இன்னும் அட்ஜஸ்ட்மெண்ட் தானுங்க. ஏன்னா இனிமேல் என்ன நேரம் பாய் கூட இருக்க போறீங்க இல்லீங்களா? டேய், என்னடா சொல்ற? பாய் நம்ம வீட்டுக்குள்ள நிரந்தரமா தங்க போறாருங்க. அறிவு கெட்ட நாயே, அம்மாவாசைக்கு அப்துல் காதருக்கு என்னடா சம்பந்தம்? இந்த ஆச்சாரமான ஆத்துல பாய் எப்படி வருவாரு? அண்ணா, அவர் பேர் பஷீர் பாய் இல்லீங்க, வசூல் பாபாங்க. இப்ப எங்கடா இருந்தாலே? அத பாருங்க அங்க. ஐயோ, சம்போ மகாதேவா, சலாம் அலைக்கும். பாய் பாய், அன்பே சிவம், அஸ்ஸலாமு அலைக்கும். இது என்ன வேஷம்? உண்மை தெரிஞ்சது என்ன சூப் வச்சு குடிச்சிருவானுங்க. என்ன சூப்பு? ஆட்டுக்கால் சூப்பா, கோழி சூப்பா? ஏதோ ஒரு சூப்பு. நீ முதல்ல இடத்த காலி பண்ண. கவலையே படாத. நீ எனக்கு கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்துட்டா நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். அது வரைக்கும் இந்த வீடு தான் எனக்கு குடில். நான் இங்கே தான் இருப்பேன். அட பாவிங்களா, ஏன் பயப்படுற? நான் வெளியே தான் பிரேமானந்தா, உள்ளே விவேகானந்தா. வாருங்கள் புறப்படலாம். பாருங்க.